நேராய் நாம் கடந்து செல்வோமாக. இந்த வாரத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு நல்ல வார்த்தை என்னவென்றால், இதயத்தில் வேதம் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் வேதாகமத்தை நாம் பதித்து வைக்க வேண்டும். இதயத்தில் வேத வசனத்தை நாம் சேமித்து என்ன செய்ய வேண்டும்? வைக்க வேண்டும். இந்த செல்லை எடுத்துக்கொண்டால் இதில் நாம் யாரெல்லாம் நம்மிடத்தில் கான்டாக்டில் இருக்கிறாங்களோ அவங்க நம்பர் எல்லாவற்றையும் நாம் இதில் என்ன செய்திருக்கிறோம்? சேமித்து வைத்திருக்கிறோம். அந்த டேப் எடுத்தால் அதில் நிறைய சேமித்து என்ன செய்திருக்கிறோம்? வைத்திருக்கிறோம். கம்ப்யூட்டரை எடுத்தால் கம்ப்யூட்டரில் நிறைய சேமித்து என்ன செய்திருக்கிறோம்? வைத்திருக்கிறோம். நம்ம இருதயத்தில் சேமித்து வைக்கக்கூடியது ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சேமித்து வைக்கிறோமோ, வேதம் சொல்லுகின்றன, தண்ணீர் கிடைக்காத பஞ்சம் வராது, ஆகாரம் கிடைக்காத பஞ்சம் வராது, கர்த்தருடைய வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சம் என்ன செய்யுமா? வருமா? அப்போ கர்த்தருடைய வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் வருவதற்கு முன்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நாள்ல நம்முடைய இருதயத்தில் வசனத்தை நாம் ஏற்ற வேண்டும். அல்லேலூயா. வசனத்தை நாம் என்ன செய்யணும்? ஏற்ற வேண்டும். அதற்கு ஆதாரமாக சில வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை வசனத்திலிருந்து நாம் தியானிப்போமாக. சங்கீதம் 119 1ஆம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவர்கள் சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ இருதயத்துல வேத வசனம் இருந்தால்தான் அவருடைய வேத வசனத்தின்படிகாரம் நாம் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். உதாரணம் சொல்றேன், படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பாடம் இருதயத்தில் இருந்தால்தான் கேட்கப்படுகிற கேள்விக்கு சரியான பதில் என்ன செய்ய முடியும்? எழுத முடியும். அது இருதயத்திற்குள் இல்லை, அது சிந்தனையில மெமரி ஆகல அப்படின்னா அதற்கு பதில் என்ன செய்ய முடியாது? எழுத முடியாது. அதே போல ஆவிக்குரிய ஜீவியத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் சுடர்களை போல பிரகாசம் அடைய வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள போடுகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வாங்கி சேமித்து வைக்கிறோமோ, அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் வசனத்தை சொல்லிட்டு இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் வேத வார்த்தை, எப்போ பார்த்தாலும் இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாலிப பிரயாயத்தையும் நம்முடைய முதிர் வயது வரைக்கும் நம்முடைய சிறு பிரயாயத்திலையும் நம்மை பாதுகாக்கிற தேவனுடைய பாதுகாப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வசனத்தை குறித்து பார்க்கும்போது அந்த வசனம் நம்முடைய பாதைகளுக்கு எப்படி இருக்கிறதா? தீபமாய் இருக்கிற நம்முடைய கால்களுக்கு அது எப்படி இருக்கிறது? வெளிச்சமாய் இருக்கிறது. வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் வருவதற்கு முன்பு வசனத்தை நாம் எவ்வளவுக்கு அளவு ஆண்டோடைய வார்த்தை இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோமோ, சேமித்து வைக்கிறோமோ, பணத்தை சேமித்து வைக்கிறோம். பணத்தை என்ன செய்கிறோம்? சேமித்து வைக்கிறோம். வஸ்திரங்களை சேமித்து வைக்கிறோம். சிலர் வீட்டுக்கு போயாச்சுன்னா கபோர்டை திறந்தாச்சுன்னா ஃபுல்லாக என்ன இருக்கும்? அடுத்தாப்புல இப்போ கிறிஸ்மஸ்க்கு எடுக்க போகிற சேலையை வைக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. வைக்கிறதுக்கு என்னது இருக்காது? இடம் இருக்காது. அவ்வளவு சேமிப்பு. நல்லது. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். என்னுடைய ஆசையே நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் அல்ல, எல்லாவற்றிலையும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் நிறைவுள்ளவர்களுமாய் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அது கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. சிலர் பணத்தை சேர்த்து வைப்பார்கள், சிலர் நகையை சேர்த்து வைப்பார்கள். நகையை சேர்த்து வச்சா இப்போ ரொம்ப பிரச்சனை. நகையை போட்டு போகும்போது லேசா அத்துட்டு ஓடிட்டோம்னா உங்க கழுத்துல போட்டிருக்கிறது லட்சம். கழுத்துல போட்டிருக்கிறது என்னது? எங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. கர்த்தருக்கு தோத்திரம். எவனும் அக்கவும் முடியாது. இங்க அக்கிறது அளவுக்கு ஒன்றும் இல்லை, காதை அறுக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சேமித்து வச்சிருக்கிறோம். நல்லது. சேமித்து வச்சிருக்கிற நல்லது.
ஆனா அதை அளவோடு கூட பயன்படுத்துங்கள். அதிகமாய் பயன்படுத்தி உங்களுடைய ஜீவனுக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் பாதகத்தை என்ன செய்யாதீர்கள், ஏற்படுத்தாதீர்கள். இதனால் என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறதான முக்கியமான வார்த்தை, என்னுடைய பாயிண்ட் உங்களுடைய இருதயத்தில் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், சேமித்து வைக்க வேண்டும். பாருங்க, வசனத்தை சேமித்து வைத்தால் என்ன நடக்கும்? மல்கியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவன் வாயில் இருந்தது. வாயில் இருந்ததுன்னா இருதயத்தில் இருக்கவே தான் வாயில வருது. இயேசுநாதர் பரிசேயர்களிடத்துல, சதிசேயர்களிடத்துல சொல்லும்போது சொன்னார், எப்பா, மனுஷனுக்கு வெளியில இருந்து போகிறது மனுஷன் என்ன செய்யாது, தீட்டுப்படுத்தாது. உள்ளத்தில் இருந்து வருகிறது மனுஷன் என்ன செய்யும், தீட்டுப்படுத்தும். அப்போ இருதயத்துல தீட்டுப்படுத்துகிறதான அசுத்த கிரியைகள் இராதபடிக்கு, இருதயத்தில் மனுஷிய தீட்டுப்படுத்துகிறதான மாம்சிக கிரியைகள் இராதபடிக்கு, ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுடைய இருதயத்துல வேத வசனம் நிறைந்திருக்க வேண்டும். என்னது நிறைந்திருக்க வேண்டும்? வேத வசனம் என்ன செய்யணும், நிறைந்திருக்க வேண்டும். சரி, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவன் இருதயத்தில் இருந்ததுன்னு எடுத்துக்கிடுவோமே. சத்திய வேதம் எங்க இருந்துச்சு? அவன் இருதயத்தில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படும். அப்போ வேத வசனம் நம்மிடத்துல இருக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அநியாயம் நம்முடைய உதடுகள்ல என்ன செய்யாது, காணப்படாது. அநியாயமே நம்முடைய வாழ்க்கையில வராது. கடந்த வாரத்துல ஒரே நாள்ல காலையில ஒரு அடக்கம், சாயங்காலம் நம்ம சபையில் இருக்கிறதுனா பிரதர் தம்பிராசனுடைய வீட்டில் ஜெப கூட்டம். காலையில் விருஷம்பட்டியில் ஒரு 2 மணிக்கு அடக்கம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பிள்ளைக்கிரம் சார் காய்ச்சலில் படுத்துட்டாங்க, அவங்களுடைய அத்தை. எதற்காக நான் இதை சொல்றேன்னா, அங்க நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணேன். அநேகர் அப்படியே கேட்டார்கள். சொல்லப்பட்ட வார்த்தை இருதயத்தில் இருந்தபடினால் தான் வார்த்தைகளா என்ன செய்கிறது, வருகிறது. இரவுல இங்க வந்து பிரசங்கம் பண்ண, அப்போ ஒரு வார்த்தை சொன்ன, மனுஷனுடைய முகத்தை பிரகாசிப்பிக்கிறது எது? மனுஷனுடைய முகத்தை பிரகாசிப்பிக்கிறது எது? மனுஷன் சொல்லுங்க, மனுஷனுடைய முகத்தை பிரகாசிப்பிக்கிறது எது? வாசிங்களா, இப்படிதான் நீங்க தவறுதலா வசனத்தை புரிஞ்சுக்கிடுவீங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், 2வது வசனம், ராஜாவின் கட்டளையை கைக்கொண்டு நட, ராஜாவின் கட்டளையை கைக்கொண்டு நட என்று நான் உனக்கு எச்சரிக்கிறேன், என்று நான் உனக்கு எச்சரிக்கிறேன். நீ தேவனுக்கு இட்ட ஆணையின். சரி, முதல் வசனத்தை வாசிங்க. ஞானமுள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பரியத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். எது பிரகாசிக்க பண்ணுகிறது? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. நீங்க என்னதெல்லாமோ சொன்னீங்க. நான் வேத வசனம் சொல்கிறது, மனுஷனுடைய ஞானம் மனுஷனுடைய முகத்தை என்ன செய்யும்? அதனால தான் நம்முடைய பிள்ளைகளை சொல்றேன், நீங்களாம் படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்தா உங்க முகம் பிரகாசம் அடையும், உங்களுடைய குடும்பமும் என்ன செய்யும், பிரகாசம் அடையும். அதுக்கு இடையில கர்த்தருக்கு பயந்து தீமைகளை விட்டு விலகி பரிசுத்தமாய் ஜீவிக்கும் போது நம்முடைய முகம் என்ன செய்யும், பிரகாசம் அடையும். அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். அப்போ ஞானம் வர வர நமக்குள்ள மூர்க்கம் இருக்காது. இருதயத்துல ஞானம் என்பது இயேசு. ஞானம் என்பது யாரு? இயேசு. வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 31வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்போ அந்த ஞானம் யாரு? இரட்சகராகிய இயேசு. இயேசு வார்த்தை. அந்த வார்த்தை நம் இருதயத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வார்த்தை நம்ம இருதயத்தில் இருக்க 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 இருக்க
முகம் பிரகாசம் அடையும். முகம் பிரகாசம் அடையும் போது காணப்படுகிற எல்லா மூர்க்கமும் என்ன செய்யும்? மாறும். அல்லேலூயா. எல்லா மூர்க்கமும் என்ன செய்யும்? அந்த மைக் எடுத்து வாசிக்க மாட்டியோ? உன்னைய ஸ்பெஷலா சொல்லணுமோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நல்லா நீங்க யோசித்து பாருங்க, நல்லா நீங்க யோசித்து பாருங்க. மனுஷனுடைய முகத்தை பிரகாசம் அடைவது ஞானம். அந்த ஞானம் இயேசு, அந்த இயேசு வார்த்தை, அந்த வார்த்தை நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே என்ன செய்தாரு? 14வது வசனம் நினைக்கிறேன். நமக்குள்ளே என்ன செய்தாரு? வாசம் பண்ணினார். அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறதான வார்த்தை என்னவென்றால், இந்த வேதம் நமக்குள்ள போக 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 இயேசு எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார், வாசம் பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் தலைக்கு மேலாக கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்ப அந்த ஞானம் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறது. இருதயத்துல வசனம் வர 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 முகத்துல என்னது இருக்கு? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு, ஆமா அகம் இருதயம். அந்த இருதயத்துக்குள்ள வசனம் போக போக முகம் பிரகாசம் அடையும். அந்த முகம் பிரகாசம் அடைய அடைய மூர்க்கங்கள் மாறும். அப்படித்தானே இருக்கு. அந்த 1வது வசனத்தில் நீங்க பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கும்போது அவன் முகத்தின் மூர்க்கம் என்ன செய்யும்? மாறும். தொடர்ந்து 3வது வசனம் வரை வாசிக்கும் போது அங்கே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவின் கட்டளைகளை கை கொண்டு நட என்று நான் உனக்கு எச்சரிக்கிறேன். நீ தேவனுக்கிட்ட ஆணையின்படி இதை செய். நீ அவன் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே. நீ அவன் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே. பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் நில்லாதே. அப்ப பாருங்க, வசனம் நமக்குள்ள வர வர பொல்லாத காரியம் என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. பொல்லாத காரியத்தில் நீ பிடிவாதமாய் நில்லாதே. அவன் தனக்கு இஷ்டமானது எல்லாம் செய்வான். சரி, இருக்கட்டும். வசனம் நமக்குள்ள போக போகதான் நம்முடைய முகமலர்ச்சி மறுமலர்ச்சி ஆய் மாறும். அல்லேலூயா. முகத்தில் இருக்கிறதான எல்லாம் மாறும். முகம் பிரகாசமா இருக்கணும். முகம் எப்படி இருக்கணும்? பிரகாசமா இருக்கணும்னா ஞானமாகிய இயேசு நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? வாசம் செய்ய வேண்டும். ஆகினால் அந்த இருதயத்தில் வசனம் இருக்கும்போது ஒன்று, அவனுடைய உதடுல அநியாயம் என்ன செய்யாது? காணப்படாது. 2வது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் என்ன செய்வான்? சஞ்சரிப்பான். மல்கியா 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் என்னோட. அப்போ வசனம் வர 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 வரதான் நாம் இயேசுவோடு என்ன செய்ய முடியும்? சஞ்சரிக்க. சஞ்சரிக்கன்னா என்ன அர்த்தம்? வாசம் செய்ய, வாழ முடியும். ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பூமியில ஜீவனோடு கூட இருக்கும்போது அவன் தேவனுடைய என்ன செய்தானா? தேவனுடைய என்ன செய்தானா? சஞ்சரித்து கொண்டிருந்தான். சஞ்சரிப்பு என்கிறதான வார்த்தை சஞ்சலம் அல்ல, வாழுகிறது. அல்லேலூயா. இயேசுவோடு கூட நம்ம இருக்கணும்னா அவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யணும்? இறங்கணும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை அவனுடைய வாயில இருக்கும் வரைக்கும் அவன் யாரோடைய சஞ்சரித்தானா? தேவனோட. ஏனோக்கு தேவனோட நம்ம வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னா, இயேசுராஜா வருகையில் போனோம்னா நம்ம இருதயத்தில் வசனம் இருக்கணும். அந்த வசனம் தான் இந்த பூலகுளத்துலேருந்து நம்மை கிளப்பி மேலே கொண்டு போக போகிறது. அல்லேலூயா. ஒரு ஃப்ளைட்டு டேக்கப் ஆகணும்னா அதில் ஒயிட் பெட்ரோல் இருக்கணும். என்ன பெட்ரோல் இருக்கணும்? நம்ம போடுற பெட்ரோல் இருக்கக்கூடாது. அதில் என்ன பெட்ரோல் இருக்கணும்? ஒயிட் பெட்ரோல். அந்த ஒயிட் பெட்ரோல் நல்லா இருந்தால் தான், குவாலிட்டியாக இருந்தால் தான் அதை ஆன் பண்ண உடனே கிளம்பி டக்குண்டு டேக்கப் ஆகும். அதே போல் அந்த ஒயிட் பெட்ரோலாக இருக்கிறதான பரிசுத்தம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால்தான் அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் போது ஒரே நிமிஷத்தில் நான் அப்படியே கிளம்பி மேலே போவோம். அல்லேலூயா. கிளம்பி மேலே என்ன செய்வோம்? போவோம். போறதுக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனோட என்ன செய்தானா? சஞ்சரித்தான். இருதயத்தில் வசனம் இருந்தா தான் தேவனோட சஞ்சரிக்க முடியும். 3வது சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகரை அக்கிரமத்தை நின்று என்ன செய்தான்? திருப்பினான். ஆத்தும ஆதாயம் செய்தான். வசனம் இருந்தா
அவங்களால ஆத்ம ஆதாயம் செய்யாமல் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. எப்படியா இல்லை இயேசுநாதரை பத்தி ஒரு ஆளுக்காக சொல்லி, இயேசுநாதரை பத்தி ஒரு ஆளுக்காக என்ன செஞ்சிடணும், சொல்லணுங்கிற ஒரு ஆவல் துடிக்கும். வசனம் உள்ளத்திலிருந்து அந்த துடிப்பை கொடுக்கும். வசனம் உள்ளத்திலிருந்து அந்த ஏவுதலை என்ன செய்யும், கொடுக்கும். அதனால் வேதம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது 3 காரியங்கள். அவனுடைய உதடுகள் அநியாயத்தை பேசாது, உதடுகள் அநியாயம் காணப்படாது. 2வது, அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறான். 3வது, அவன் அக்கிரமத்தில் இருந்து அநேகரை மீட்டெடுக்கிறான். அநேகரை என்ன செய்கிறான், மீட்டெடுக்கிறான். இப்படி இருதயத்தில் வேதம் இருக்கும்போது முன்னதாக ஆபிரகாமை கண்டது போல நம்மையும் கண்டு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுடைய இருதயத்தில் என்னது இருந்துச்சு, வேதம் இருந்தது. வேத புஸ்தகம் எழுத்தின் வடிவில் கொடுக்கப்படாத காலத்துல ஆபிரகாமுடைய இருதயத்தில் என்னது இருந்தது, வேத கர்த்தருடைய வசனம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. தேவனுடைய வார்த்தை அவனுடைய உள்ளத்தில் இருந்தது. வாசிங்க கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்கிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து. பாருங்க, முன்னதாக கர்த்தர் காணுதார். ஏன் ஆபிரகாமை காணுதார்னா, அதுக்கு முன்னோட்டி தான் நிறைய பேர் இருந்திருக்காங்களா. மெத்துசலா 969 வருஷம் உயிரோடு இருந்திருக்கான். அவனை கூட காணல. கர்த்தர் காண்கிறதான மனுஷன். அப்படி இருதயத்தின் ஆழத்துல வசனம் இருக்கும். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போனோம்னா கர்த்தருடைய கண் நம்மை காணணும். கர்த்தருடைய கண் நம்மை பார்க்கும் போதுதான் பரலோகத்துக்கு நாம் என்ன செய்ய முடியும், போக முடியும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் என்ன செய்ய முடியும், போக முடியும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு போனா இருதயம் ஃபுல்லா வசனமா நிறைந்திருக்கும். சில வீடுகளை பார்த்தா எல்லாம் இல்லத்தினால நிரம்பி இருக்கணும், ஆனா இருதயமாகிய வீட்டுல வசனம் நிரம்பி இருக்க. இருதயமாகிய வீட்டுல என்னது நிரம்பி இருக்கணும் சொல்லுங்க. என்னைய பாருங்க, கீழே குனியாதீங்க. இருதயமாகிய வீட்டுல வசனம் நிரம்பி இருந்தா அந்த வசனம் நம்மை சரியான பாதையில நடத்தும். அல்லேலூயா. சரியான பாதையில என்ன செய்யும், நடத்தும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்கிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு. அப்போ வசனம் நம்முடைய இருதயத்துல வர வர ஆவிக்குரிய பார்வை நம்மேல் விழுகிறது. என்னது விழுகிறது, ஆவிக்குரிய பார்வை நம்மேல் என்ன செய்கிறது. அதனால தாங்க வசனத்தை வாசிக்கின்ற சொல்றேன். அதனால தானே வேத வசனத்தை தியானிக்கின்ற சொல்றேன். அந்த வேதத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களா என்ன செய்வேன். எது சொல்லுது, வேதம். இந்த வேதத்துல அதிகமான வாக்குத்தத்தங்கள் இருக்கு. இந்த வேதத்தை நாம் கை கொண்டு நடந்தால் ஆசீர்வாதத்தில் நாம் குறைவுள்ளவர்களாய் அல்ல, நிறைவுள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. நிறைவான ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா இருதயத்துக்குள்ள நீங்க வசனத்தை போடுங்க. இருதயத்துக்குள்ள வசனத்தை சும்மா அள்ளி போட முடியாது. வசனத்தை சும்மா அள்ளி என்ன செய்ய முடியாது, போட முடியாது. வாசிக்கும் போது உங்களுடைய உள்ளத்துல ஒரு வசனம் தொடும். அந்த வசனம் தொட்ட உடனே நல்ல கரங்களை கூப்பி அந்த வசனத்தை 4 திருப்பு 5 திருப்பு வாசிக்கணும். 4 திருப்பு 5 திருப்பு கரங்களை கூப்பி வாசிக்கும் போது என்ன ஆகும்னா அது உள்ள போயிடும். அது என்ன செய்யறோம், உள்ள போயிடும். சோறு எடுத்து இப்படி வச்சிருக்கிறோம், வாயில இப்படி கொண்டு வந்து வச்சாச்சு. நல்லா என்னைய கவனிங்க, வாயில இப்படி கொண்டு வந்து வச்சாச்சு. அடுத்தாப்புல எது இழுக்கணும், நாக்கு உள்ள என்ன செய்யணும், இழுக்கணும். அநேகருடைய கண் பார்வையில தான் வசனம் இருக்கு. அந்த கண் பார்வையில காணப்படுகிற வசனம் உள்ள என்ன செய்ய மாட்டேக்கு, இழுக்க மாட்டேக்கு. உள்ள என்ன செய்யணும், வசனம் உள் வாங்க வேண்டும். அதான் ஆபிரகாம் ஆண்டவர் கண்டு இவனுக்குள்ள சகல ஜாதிகளும் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படுகிறது என்பதை வேதம் காண்கிறது. இருதயத்தில் இருக்கிற வசனம் காண்கிறது.
உங்களுக்குள்ள உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வருங்கால சந்ததிகள், நாம் மரித்தாலும் நம்முடைய சந்ததி வருங்காலத்தில் ஆசீர்வாதமா இருக்கணும்னா அந்த பிள்ளைகளுக்கு வசனத்தை ஏத்தி விட்டுறணும். காது கேட்க மாட்டேங்குது எனக்கு. எதை ஏத்தி விட்டுறணும்? வசனத்தை என்ன செய்யணும்? ஏத்தி விடணும். இன்னைக்கு பணத்தை ஏத்தி விடுதாங்க, பொருளை ஏத்தி விடுதாங்க. என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், நீங்க பணத்தை ஏத்தி விட அந்த பிள்ளையுடைய கஷ்டம் ஒரு நாளும் நீங்காது. என்னடா பாஸ்டர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றான்னு கேட்கலாம். பணத்தை ஏத்தி விடுது அளவுக்கு வசனத்தை ஏத்தி விடுங்க, அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு தகப்பன் விதமாய் ஒரு காரியத்தை செய்தாரா. அவனை கல்லூரியில கொண்டு போய் சேர்த்து விட்டு ஒரு புது பைபிளை வாங்கி எல்லா பைபிளுடைய எல்லா பக்கத்துலையும் 100 ரூபா தாளை வச்சு மறுபடி ஜிப்பு போட்டு பையன்கிட்ட கொடுத்து, தம்பி, என் மகனே, இவ்வளவு நாள் நீ என் கூட இருந்த, என் கூட இருக்கும்போது நல்ல வசனத்தை நான் உனக்கு ஏத்திட்டேன். ஆனா இப்போ நீ வெளியில போற, இந்த வேதத்தை நீ தவறாமல் என்ன செய்யணும்? வாசிக்கணும். சில பையங்களுக்கு, சில பிள்ளைகளுக்கு வெளியில போன உடனே எல்லாத்தையும் உதறிடுவாங்க. எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க? உதறிடுவாங்க. பைபிளை தூக்கி அப்படியே பெட்டிக்குள்ள வச்சிருவாங்க, வாசிக்கல. 1 மாதம் ஆனது. தகப்பன் போன் பண்ணுதா, பைபிள்லாம் வாசித்தியாப்பா, நல்லா இருக்கியா? எப்பா, நான் பைபிள் அழகா வாசித்தேன், எல்லாம் நான் செய்தேன், நீங்க சொன்னதை நான் கீழ்ப்படியாமல் இல்லை, கீழ்ப்படிந்து தான் இருக்கிறேன். 1 மாதம் முடிந்தது. 2வது மாதம் ஆரம்பிச்சிச்சு. ஃபீஸ் கட்டணும். என்ன கட்டணும்? ஃபீஸ் கட்டணும். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணதான். அப்பா சொல்றாரு, பைபிள் வாசிப்பா, கர்த்தர் உனக்கு பணத்தை என்ன செய்வாரு? தருவாரு, தேவைகளை என்ன செய்வாரு? சந்திப்பார் அப்படின்ட்டாங்க. பையனுக்கு கோபம் மூக்கில் ஏறுது. 2வது மாதம் முடிந்தது. 3வது மாதம் மறுபடியும் ஃபோன் பண்ணுதான். ஃபோன் பண்ணும்போது தகப்பன் மறுபடியும் சொல்றாரு, பைபிள் வாசிப்பா, வேதத்தை வாசிப்பா, ஜெபிப்பா, கர்த்தர் உன் தேவைகளை என்ன செய்வாரு? சந்திப்பார். மகனுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஏறினோடனே பட்டுண்டு ஒரு கேள்வி கேட்டானா, நீர்லாம் எனக்கு பெத்த தகப்பனான்ட்டு. அவருக்கு உள்ளம் உடைந்தது. மறுநாள் கார் ஏறி போய் பஸ்ஸில் போய் இந்த பையனை பார்த்து அழுதுகிட்டு சொன்னார், தம்பி, மகனே, நான் உனக்கு நல்லதை தான் நான் படிப்பித்து கொடுத்தேன். நான் உனக்கு கொடுத்த பைபிளை கொண்டு வா அப்படின்னு. 3 மாதம் 90 நாள் அந்த பைபிளை அவன் என்ன செய்யல? திறக்கல. அவன் கொண்டு வந்தோடனே, இப்போ திரையா அப்படின்னாரு. திறந்த உடனே ஒவ்வொரு பக்கத்துலையும் எவ்வளோ இருக்கா? ஒவ்வொரு பக்கத்துலையும் எவ்வளோ இருக்கா? 3 மாதம் கட்டக்கூடிய ஃபீஸ் அங்கே என்ன செய்து இருக்கு. அதே போல தான் ஏசப்பா பரலோகத்திலிருந்து நம்மளை பார்த்து ஒவ்வொரு பக்கத்துலேயும் பல நூற்றுக்கணக்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை ஆண்டவர்கிட்ட நம்ம போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளையை ஆசீர்வதியும், என் தேவைகளை சந்தியும் அப்படின்ட்டு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் வேதத்தை வாசி அப்படின்ட்டு சொல்றாரு. நமக்கு சில நேரத்தில் கோபம் வருது, நான் வேதம் வாசிக்காமலே இருக்கேன். கோபத்தில் பட்டுண்டு பேசியிருந்தான், கோபத்தில் பட்டுண்டு பதில் சொல்லியிருந்தான். என் அன்பு தேவனுடைய சின்னமே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான இந்த நாளில் அவர் சொல்றார், வேதத்தை வாசிப்பா. எடுத்து வாசித்து காலையில் எழும்பின உடனே, இன்னைக்கு அநேகர் காலையில் எழும்பின உடனே வசனத்தை வாசிக்கலை, தனக்கு நேரம் கிடைக்கும் போது தான் வசனத்தை வாசிக்கிறாங்க. அப்போ இயேசுவும் தனக்கு நேரம் கிடைக்கும் போது தான் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் முதல்த்துவம் கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தரும் உங்களுக்கு முதல்த்துவத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இங்க வேதம் காண்கிறது. என் பாயிண்ட்ல தான் நிற்கிறேன். இங்க வேதம் என்ன செய்கிறது? இவனுக்குள்ள வேத வசனம் இருக்கிறபடியினால இவனிடத்திலிருந்து எத்தனை சந்ததிகள் கிளம்புகிறதோ, எத்தனை சந்ததிகள் வருகிறதோ, அந்த சந்ததிகள் எல்லாம் என்ன செய்யும்?
ஆசீர்வதிக்கப்படும் என்று சுவிசேஷமாய் அவனுக்கு அறிவித்து 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே நினைச்சுகிறார்கள். அதுக்கு காரணம் என்ன? வேதம் நம்மளை காண வேண்டும். வேதம் நம்மை கண்டுதான் நம்முடைய சந்ததியை காணும். புரியுதா? அது செல்வி, வேதம் ஒன்னே கண்டுதான் ஜீவனையும் ஜோஸ்லினையும் காணும். அதே போல உங்களுடைய பேரை போட்டு பிரதர் என்ன, வேதம் உங்களை கண்டுதான் சேவியர் குடும்பத்தையும் மேரி குடும்பத்தையும் பியூலா குடும்பத்தையும் காணும். அப்ப நீங்க வேதத்தை காணுவதற்கு நீங்கள் பூரணமாய் உங்களை ஒப்பு கொடுக்கலன்னா உங்க பிள்ளைகளையும் வேதம் பார்க்காது. நல்லா என்னை கவனிச்சுக்கிடுங்க. அப்போ பெற்றோர்களாகிய நாம் வேதத்தை காண 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 வேதத்துல நம்முடைய கண்கள் போகணும். வேதத்துல நம்முடைய கண்கள் என்ன செய்யணும்? வேற இடத்துக்கு நம்முடைய கண்கள் போகக்கூடாது. வேற இடத்துக்கு கண்கள் போகக்கூடாது. இந்த ஏண்ட செல் இருக்கதான் செய்யுது. காலையில் 8 மணிக்கு மேலே தான் செல்லு. முதல்த்துவம் யாருக்கு? முதல்த்துவம் யாருக்கு? நீங்கள் காலையில் எழும்பின உடனே எவன்டா மெசேஜ் அனுப்பியிருக்கான், எவடா மெசேஜ் அனுப்பியிருக்கான்னா உன் வாழ்நாளில் நீ தொலைச்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம். உன் வாழ்நாளில் என்ன செஞ்சிட்டு இருக்க? தொலைச்சிட்டு இருக்க. அதுக்கு பதிலாக அதெல்லாம் வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, வேதத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் தான் உங்களை கண்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. அல்லேலூயா. நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம். இன்னைக்கு ஏன் அநேக பரிசுத்தவான்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னா அவருடைய வாழ்நாளில் கர்த்தர் அவர்கள் கொடுத்த நாட்களில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இயேசுவும் முக்கியப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கலாம், பல லட்சங்கள் கடனோடு கூட இருக்கலாம். ஆனால் வேதத்தை பார்க்க 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 உன் கடன் மாறும், உன் பிரச்சனைகள் என்ன செய்யும்? மாறும். எல்லாவற்றிற்கும் அந்த தகப்பன் அந்த மகனுக்கு வேத புஸ்தகத்தில் பணத்தை வைத்து கொடுத்தது எதற்கென்றால் என் மகன் தினமும் வேதத்தை பார்க்க வேண்டும். அதே போல ஆவிக்குரிய தகப்பனாகிய நம்மை ரட்சித்த தகப்பனாகிய நம்மை அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணின தகப்பனாகிய அவருடைய அபிஷேகத்தை நமக்குள்ளே வைத்த தகப்பனாகிய சகல ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றாகிய தகப்பனாகிய இயேசு நம்மை பார்க்கிறார். நாம் தினமும் வேதம் வாசிக்கிறோமா, வேதத்தை நம்முடைய இருதயத்தில் கொண்டு போகிறோமா என்று அவர் தினமும் பார்த்து அந்த வாசிக்கிற அந்த கொடுக்கிற முக்கியத்துவத்தின் படிகாரமே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வாதி. எனக்கு படிக்க தெரியாது, பார்க்க தெரியும்ல. நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை அப்படித்தான். எனக்கு ஆனா கச்சனை தெரியாத கடந்த நாட்களில் கோயம்புத்தூர் போயிருந்தேன். திருப்பூரில் ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கோயம்புத்தூருக்கு போயிருக்கும்போது அருணுடைய அம்மா சொன்னது, பாஸ்டர் மட்டும் ரொம்ப நேரம் நான் கார் ஓட்டிட்டு போகிறோம்ல, எங்கே போனாலும் ரெஸ்ட் எடுக்க சீக்கிரமாக போயிடுவேன். பாஸ்டர் மட்டும் சொன்னது 2ஆம் கிளாஸ் கூட முடிக்கல. she is not completed in 2nd standard. 2ஆம் கிளாஸ் முடிக்கல. ஆனால் வேதத்தை நல்லா வாசிக்கிறாங்க. அதை பார்க்க 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 ஒரு அறிவும் ஒரு ஞானத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா எல்லா எழுத்துக்களையும் கொடுத்தது யாரு? கர்த்தர். அந்த எழுத்துக்களை வாசிக்க வைப்பதற்கும் அதான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்வேன். ஒரு ஏழை விசுவாசி அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை அழகா வாசித்துருவான். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்த போதுண்டு அழகா வாசித்துருவான். ஆனா நல்லா படிச்சவன் பெந்தைக்கோஸ்தே என்று வாசிக்க மாட்டான், பெந்தைக்கோஸ்தே என்று வாசித்துருவான். நான் பின்னால் அதுக்குரிய வசனங்களை வைத்திருக்கிறேன். அப்போ வேதம் நம்மளை காண காண நமக்கு என்னது வரும்? ஆசீர்வாதம். நம் வேதத்தை பார்க்கணும், நாம் வேதத்தை என்ன செய்யணும்? பார்த்து நம்முடைய பிள்ளைகளும் வேதத்தை வாசிக்கிறார்கள்ங்கிறத கவனிக்கணும். நமக்கு ஆண்டவர் ஏன் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்னா அந்த பிள்ளைகள் வேத வசனத்தை வாசிக்கிறார்களாங்கிறத என்ன செய்யணும்? கவனிக்கணும். சரி, இருதயத்தில் உள்ள வேதம் பேதைகளை ஞானியாக்கும். இருதயத்தில் இருக்க வசனம் பேதைகளாய் இருந்தாலும் அவர்களை ஞானிகளாய் என்ன செய்யும்?
மாற்றம். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருடைய வசனம் பேதையை என்ன செய்கிறது? ஆமா, இன்னைக்கு நீங்களும், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன், பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது நம்முடைய முகம் பிரகாசம் அடைவதற்கு நமக்கு என்னது அவசியம்? ஞானம். அந்த ஞானம் எங்க இருக்கு? வேதத்தில் இருக்கிறது. அந்த வேதம் எங்க போனதான் ஞானம் வரும்? இருதயத்துக்குள்ள போனோம். இருதயத்துக்குள்ள என்ன செய்யணும்? இன்னைக்கு நிறைய ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. ஹார்ட் ஆபரேஷன். காட்டுக்குள்ள என்னது போக மாட்டேக்கு? என்னது போகல? ரத்தம் போகல உடனே டாக்டர் என்ன செய்தாரு? அது ஆஞ்சோ பார்த்து இத்தனை அடப்பு இருக்கு, இத்தனை அடப்புக்கு இத்தனை சென்ட் என்ன செய்யணும்? வைக்கணும். இப்போ நான் ஆவிக்குரிய ஆபரேஷன் பண்ணுவதற்காக வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. சிலருக்குள்ள வசனம் போக மாட்டேக்கு. போறதுக்கு என்ன வழியோ அதை கத்தரிப்பும் கத்து கொடுக்கிறாரு. வசனம் சீராய் போயிட்டுன்னா ஆத்மீகம் சரியாயிரும். ஆத்மீகம் சரியாக குடும்பமும் சரியாகும். குடும்பம் சரியாக உன்னதத்தின் ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தில் வந்து இறங்கும். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வசனம் நமக்குள்ள இறங்கிக்கிட்டே இருக்கணும். வசனம் நமக்குள்ள என்ன செய்யணும்? இறங்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ சத்திய வேதம் நம்முடைய பேதமையை நம்ம ஞானியாக்குகிறது. நாம் பேதைகளா இருக்க போறது அல்ல. 2வது, சத்திய வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியா இருக்கிறது. வேதம் நமக்கு எப்படி இருக்கிறது? துக்கத்திலேயே அழிந்து போகாதபடி. சங்கீதம் 119:92 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் துக்கத்திலே அழிந்து போகாதபடிக்கு உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே என்ன செஞ்சிருப்பேன்? அழிந்து போயிருப்பேனே. இன்னைக்கு யாங்க வசனம் இருதயத்துக்குள்ள போயிட்டுனா அவங்களுடைய வாழ்க்கையில சூசைடே வராது. அவங்க வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், பண்ணுன்னு நினைக்கும் போது வசனம் உள்ள போய் கூறுகிட்டவன என் வசனம் உன்ட்ட இருக்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா ஐயோ தோத்திரம் கட்டாவே நீ மண்ணியும் நான் தெரியாம செஞ்சிட்டேன். சொல்லுதம்மா சொல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. துக்கத்திலே நாம் அழிந்து போக மாட்டோம். உடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே என்ன செய்திருப்பேன்? அழிந்து போயிடும். அதை மாற்றி வாசிங்க. உடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியா இருக்கின்றபடியினால் என் துக்கத்திலே நான் அழிந்து போக மாட்டேன். அல்லேலூயா. என் துக்கத்திலே நான் என்ன செய்ய மாட்டேன்? அழித்து போக மாட்டேன். அப்போ தேவனிடத்திலிருந்து வெளிப்படும் வசனம் ஜனங்களாகிய நமக்கு அது வெளிச்சமா இருக்கிறது. இருதயத்திலிருந்து வெளிப்படும் வசனம் நமக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள், வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக என்ன செய்வேன்? ஸ்தாபிப்பேன். அப்போ பாருங்க, வேதம் நமக்கு வெளிச்சம். வேத வசனம் நம்முடைய குடும்பத்துக்கு எப்படி இருக்கிறது? வெளிச்சமா இருக்கு. நம்ம முகத்துல இருள் வரக்கூடாதுங்க. நம்முடைய குடும்பத்துக்குள்ள என்னது வரக்கூடாது? இருள் வரக்கூடாது. நாம் வசிக்கிற வீட்டில் என்னது வரக்கூடாது? இருள் வரக்கூடாது. அங்கலாய்ப்பு வரக்கூடாது. துக்கங்கள் வரக்கூடாது. வியாகுலங்கள் வரக்கூடாது. வராமல் இருக்குன்னா வீட்டில் வசனம் தொனித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. வசனம் என்ன செய்யணும்? தொனித்து கொண்டே இருக்க வேண்டும். இதை உடன்படிக்கை பெட்டியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை பெட்டியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். எபிரேயரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நல்லா நீங்க கவனிச்சுக்கிடணும். நான் இருதயத்துல வேதம் இருக்கணும் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை கர்த்தர் இந்த இடத்துல வச்சிருக்கிறார். 2ஆம் துறைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூபகலமும் முழுவதும் பொற்றகடு பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியில நல்ல கவனிய, இருதயம் ஒரு பெட்டி. இருதயம் என்னது? நம்ம வெளி தோல் இருக்குல்ல, இது ஒரு பரிசுத்த ஸ்தலம்.
இது என்னது? இது ஒரு பிரகாரம். பரிசுத்த ஸ்தலம் இது ஒரு பிரகாரம். அந்த இருதயத்திற்கு வெளியில காணப்படுதுல, அது என்னது? பரிசுத்த ஸ்தலம். இருதயம் என்னது? மகா பரிசுத்த ஸ்தலம். அல்லேலூயா. இயேசு எதை எடுத்துக்கொள்ள வருகிறார்னா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலமாகிய இருதயத்தை. அந்த இருதயம் சுத்தமா இருக்கணும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை என்ன செய்வார்கள்? தரிசிப்பார்கள். நல்லா நீங்க கவனிங்க. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்டிருந்தது. மன்னா வைக்கப்பட்டிருந்த ஒரு பாத்திரம் என்ன செய்தது? இருந்தது. மன்னா தேவனுடைய வார்த்தை. இருதயத்தில் இருக்கக்கூடியதான அந்த மன்னா தேவனுடைய வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷமா என்னத்தை சாப்பிட்டாங்க? வேற சாப்பாடே இல்லை. அடிக்கடி சிலருக்கு புலம்பல் வரும்ல, அதே மாதிரி புலம்பல். இந்த மன்னா எங்களுக்கு எப்படி இருக்கு? வெறுப்பா இருக்கு. எப்படி இருக்கு? வெறுப்பா என்ன செய்யுது? எங்களுக்கு கொமட்டிக்காய் வேணும், கீரை வேணும், வெங்காயம் வேணும், கவிச்சை வேணும், என்னது வேணும்? கேட்டாங்களே கேட்கலையா? என்னாகமோ 10ஆம் அதிகாரமா 16ஆம் அதிகாரத்தை நீங்க பாருங்க. இதெல்லாம் எங்களுக்கு வெறுப்பா, இதெல்லாம் எங்களுக்கு வேணும். அதையும் ஆண்டவர் கொடுத்தாரு. மோசே போய் கேட்கிற, ஆண்டவரே இவ்வளவு ஜனங்களுக்கு நீர் ஆகாரம் கொடுக்கணும்னா சமுத்திரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டாலும் இவங்களுக்கு என்ன செய்யாது? காணாதே. சில நேரத்தில் சிலருக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் போதும் என்கிற நிறைவு வராது. ஆனா வேத வசனம் சொல்கிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். மோசே சொல்றான், இவ்வளெல்லாம் கொண்டு வந்து போட்டாலும் பாருப்பா, 1 நாள் 2 நாள் மட்டும் சாப்பிட போறதில்ல, 30 நாள் சாப்பிட போறாங்க. சாப்பிட்டு மூக்கில் வந்து எட்டி நிற்கும். மூக்கில் வந்து எட்டி நிற்கும் போது என்னைய மகிமைப்படுத்தலைன்னா மூக்கு அப்படி அடைச்சிடும். இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அவங்க சாப்பிட்டாங்க. இச்சித்த ஜனங்கள். நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்றேன், எதையும் குறித்து ஒரு இச்சை வர வேண்டாம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மட்டும் வந்தா போதும். அது பிரகாசத்தின் மேல் பிரகாசம் கொடுக்கும். அல்லேலூயா. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்டிருந்தது. மன்னா தேவனுடைய வார்த்தை இருதயமாகிய பெட்டியில. இப்ப தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும்? இருக்கணும். தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது அந்த பெட்டியில இருந்தது அந்த வார்த்தை என்ன செய்ததா? 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரோனுடைய தளர்த்த கோலும் அந்த பெட்டிக்குள்ள என்ன செய்தது? இருந்தது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, வசனம் இருக்க இருக்க நம்முடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்பா. நம்முடைய சுக வாழ்வு சீக்கிரமா என்ன செய்கிறது? துளிர்க்க போகிறது. என்ன வியாதியா இருக்கட்டுமே, என்ன பலவீனமா இருக்கட்டுமே, வசனம் மட்டும் உங்களுக்குள்ள ஏறட்டும். வசனம் ஏற ஏற வெள்ளை அணுக்களும் சிவப்பு அணுக்களும் தேவையான அணுக்கள் வசனத்தினால ஊறிக்கொண்டே இருக்கும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டேங்க, ஊறிக்கிட்டே இருக்கும். எனக்கும் கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு முன்னால கேன்சர் தான் சொன்னாங்க. நான் இன்னைக்கு ஒரு மாத்திரை எடுக்கல. என்னது? ஒரு மாத்திரை நான் எடுக்கல. அந்த ரிப்போர்ட்டை வாசித்த பரிசுத்தவான்கள் இங்க இருக்கிறாங்க. ஒன்னும் எடுக்கல. பாஸ்டர்மா சொன்னாங்க, இந்த ஆஸ்பத்திரியில இருந்தா உங்களுக்கு கொன்றுவான், சத்த கட்டாம என் கூட வாங்க, ஜெபம் பண்ணுவோம், சரியாயிருந்தாங்க. அன்னைக்கு இருந்த விசுவாசிகளும் ஜெபம் பண்ணாங்க. ஒரு நாள் ஜெபம் 8 வருஷமா என்னை காத்திருக்குன்னா அந்த வேத வசனம் எனக்குள்ள போக போக எவ்வளவு பாதுகாப்பு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் ஒரு மாத்திரை எடுக்கல. வேணா கொஞ்சம் கோதுமை புல்லு குடிச்சிருப்பேன், வேணா கொஞ்சம் அது என்ன இல்லை நித்திய கல்யாணியை குடிச்சிருப்பேன், இவ்வளவுதான். இப்போ அதுவும் குடிக்கல. அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ள இறங்க இறங்க நம்முடைய சுக வாழ்வு துளிர்க்கும். அல்லேலூயா. அதுக்கு ஒரு வசனத்தை கூட வாசிங்களா? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது சீக்கிரமாய் வாசிக்கணும். ஏசாயா 58:8. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. உன் சுகவாழ்வு எப்பொழுது இருதயம் வேதத்துல இருக்கும்போது உன் சுகவாழ்வு மெதுவாய் துளிர்க்காது. எப்படி துளிர்க்குமா?
சொல்ல மாட்டேங்கீங்களே. சுகவாழ்வு சீக்கிரத்தில் என்ன செய்யும்? நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க, 2 கரங்களையும் உயர்த்தி சொல்லுங்க. என் இருதயத்தில் வேதம் இருக்கும்போது என் சுகவாழ்வு சீக்கிரமா துளிர்க்கும். மறுபடியும் சொல்லுங்க, என் இருதயத்தில் வேத வசனம் இறங்க இறங்க, என் இருதயத்தில் வேத வசனம் இறங்க இறங்க என் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அட சாத்தானே, எனக்குள் பலவீனம் இனி ஆளுகை செய்ய போகிறதில்ல. என்னை பலப்படுத்தும் இயேசு தேவ வசனத்தின் மூலமாய் எனக்குள்ளே இறங்கி இருக்கிறார். ஆகையினால் என்னுடைய சுகவாழ்வு துளிர்த்து கொண்டே இருக்கும். என்னுடைய சுகவாழ்வு துளிர்த்து கொண்டே இருக்கும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஓ ரபார பாரபி சந்துரா எக்குனல பால பௌதரபி கானல பால பௌந்தரபி கமாலபா எக்குனல பால. நல்ல கரங்களை கொட்டி ஆவியில நிரம்பி அந்த சுகவாழ்வு துளிர்க்கும்படியாக, வசனம் நம்முடைய இருதயத்தில் இறங்கும்படியாக, தேவனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் இறங்கி நம்மை பலப்படுத்தும்படியாக, அந்த சுகவாழ்வு நம்மிலேயும் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இறங்கும்படியாக. சந்தூர ரபார பௌதரி ரிபி கபால பால லிபி சத்துர ரிபி கபாலபா. அப்போ அந்த பெட்டிக்குள்ள என்னது இருந்தது? 11 பேருடைய கோலும் துளிர்க்கல. 11 பேருடைய கோலம் என்ன செய்யல? துளிர்க்கல. ஆனா 12வது நபராக இருக்கிற ஆரோனுடைய கோல் மட்டும் என்ன செய்தது? துளிர்த்தது. உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் துளிர்க்காது. ஆனா வசனம் யாருடைய உள்ளத்துல இருதயத்துல இறங்குகிறதோ அவங்க வாழ்க்கை மட்டும் துளிர்க்கும். விசுவாசிக்கிறவர்கள் தலைக்கு மேலாய் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஓ ரபார பவுந்தர அருவி சந்துர அருவி கபாலபா. நீங்க கை கொட்ட கை கொட்ட கை கொட்ட கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த வசனம் உங்களுக்குள்ள இறங்கி பட்டு போன வாழ்க்கை, காய்ந்து போன வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில துளிர்விட ஆரம்பிக்கிறது. சகோதரியே சகோதரா, நல்ல கரங்களை கொட்டி தலைக்கு மேல கரங்களை கொட்டி விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை நீ பெற்றுக்கொள். சந்துரா ரபார பௌத்தர அருவி கபாலபா. 2வது ஆரோனுடைய தளர்த்த கோலம் துளிர்த்த கோல் அங்கே என்ன செய்கிறது? இருக்கிறது. சீக்கிரமாய் நம்முடைய சுகவாழ்வு என்ன செய்யும்? துளிர்க்கும். 3வது அங்கே இருக்கிறது உடன்படிக்கையின் கற்பலகைகளும் பிரமாணம். இருதயத்துக்குள்ள வந்தாச்சுன்னா, வசனம் இருதயத்துக்குள்ள வந்தாச்சுன்னா அது சொல்லுது, இதை செய் இதை செய்யாதன்ட்டு சொல்லு. அதான் பிரமாணம். இதை செய் இதை செய்யாத. என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் இன்னைக்கு போதைக்கு நேராய் கடந்து கொண்டு இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த பிள்ளைகள் அந்த போதைகளுக்கு விலகி ஜீவிக்க வேண்டும் என்றால் வசனத்தை உள்ள இறக்கணும். எதை இறக்கணும்? சொல்ல மாட்டேங்கல. வசனத்தை உள்ள என்ன செய்யணும்? இறக்கணும். வசனம் இறங்க 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 இவைகளெல்லாம் வீண் என்று தள்ளிவிட்டு நாம் பரிசுத்தமாய் வாழலாம். அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் பரிசுத்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக இருப்பார்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். எவர்கள் பாவத்துக்கும் பாரத்துக்கும் நெருங்கி நிற்கிற எல்லா காரியத்துக்கும் விலகிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி ஓடுகிறார்களோ அவருடைய குடும்பம் துளிர்க்கும். அல்லேலூயா அல்லேலூயா. இப்படி வேதம் நம்ம இருதயத்தில் இருக்கும்போது நமது நடைகளில் ஒன்றும் என்ன செய்வதில்லை? பிசகுவதில்லை. நம்முடைய நடைகளில் ஒன்றும் என்ன செய்வதில்லை? பிசகுவதில்லை. 37ஆம் சங்கீதம் 31வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 37ஆம் சங்கீதம் 31வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் என்ன செய்வதில்லை? பிசகுவது இல்லை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் அருளிய வேதம் என் இருதயத்தில் இருக்கிறது. என் நடைகளில் ஒன்றோ பிசகுவதில்லை. என் தேவன் அருளிய வேதம் என் இருதயத்தில் இருக்கிறது. என் நடைகளில் ஒன்றோ பிசகுவதில்லை. என் தேவன் அருளிய வேதம் என் இருதயத்தில் இருக்கிறது. அவைகளின் படிகாரம் நான் நடக்கிறபடியினால் என் நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை. விசுவாசிக்கிறவர்கள் நல்ல ஆவியிலே நிரம்பி நம்முடைய நடைகள் பிசகாமல் இருப்பதற்கு வசனத்தை உள்ள இறக்குங்க.
அல்லேலூயா. நடைகளில் ஒன்றும் என்ன செய்வதில்லை, பிசகுவது இல்லை. ஏன்னா நம்ம நடக்கிறதான இந்த பாதையில் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும். நாம் சீயோனுக்கு நேராக என்ன செய்யணும், போகணும். வேத வசனம் இருந்தால் தான் எங்கே போக முடியும், சீயோனுக்கு என்ன செய்ய முடியும். நம்ம பாடுறோம், எந்தன் வாஞ்சை உயர் சீயோனே உந்தன் மகிமை என்று காணுவேன். எந்தன் வாஞ்சை உயர் சீயோனே உந்தன் மகிமை என்று காணுவேன். பார்க்க 10,000 கண்கள் வேண்டுமே, பரிசுத்தரேசு உன்னில் உண்டே. பார்க்க 10,000 கண்கள் வேண்டுமே, பரிசுத்தரேசு உன்னில் உண்டே. துதிக்க 10,000 நாவு வேண்டுமே, துங்கவன் உன்னில் வீற்றிருப்பாரே. துதிக்க 10,000 துங்கவன் ஒன்றில் வீற்றிருப்பாரே. எந்தன் வாஞ்சை உயர் சீயோனே உந்தன் மகிமை என்று காணுவேன். எந்தன் வாஞ்சை உயர் சீயோனே உந்தன் மகிமை என்று காணுவேன். மணவாளன் என் இயேசு ராஜனங்கே, மணவாட்டியாம் மகிழ்ச்சி அங்கே. மணவாளன் என் இயேசு ராஜனங்கே, மணவாட்டியாம் மகிழ்ச்சி அங்கே. ஆயத்தப்படுத்தின உன்னிடமே எப்போது நான் வந்து சேர்வேனோ. ஆயத்தப்படுத்தின உன்னிடமே எப்போது நான் வந்து சேர்வேனோ. எந்தன் வாஞ்சை உயர் சீயோனே உந்தன் மகிமை என்று காணுவேன். எந்தன் வாஞ்சை உயர் சீயோனே உந்தன் மகிமை என்று காணுவேன். அப்போ நல்லா நீங்க கவனிக்கணும், அந்த சீயோனுக்கு போறதுக்கு தான் இருதயத்துல வசனம் இருக்கணும். அல்லேலூயா. எங்க போறதுக்கு, சீயோனுக்கு பரலோகம் போறதுக்கு இருதயத்துல வசனம் இருக்கணும். வாசியுங்கள், ஏசாயா 35 அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசித்து முடிக்க போகிறேன். 8 முதல் 10 வசனங்கள். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். அப்ப இருதயத்துல வசனம் இருக்க இருக்க அது என்ன வழி என்னப்படும், பரிசுத்த வழி என்னப்படும். அதுல தீட்டுள்ளவன் அதில் என்ன செய்வதில்லை. ஆமா, நீங்களும் நானும் போற பாதையில தீட்டுள்ளவன் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இப்போ ஒரு முதலமைச்சர் ஒரு இடத்துக்கு வராருன்னா எல்லா ரோடும் க்ளோஸ்ட். எல்லா ரோடும் க்ளோஸ்டா இருக்கும்போது அதில் யார் மட்டும்தான் போக முடியும் சொல்லுங்க, முதலமைச்சர் மட்டும்தான் போக முடியும். அதே போல அந்த முதலமைச்சருக்கும் பெரியான ஆளு தான் நீங்களும் நான். அல்லேலூயா. நமக்கு ஒரு பாதையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதுல அனாவசியமா எவனும் எவ்வளவு வர முடியாது. அதுல பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் போக முடியும். அதுல தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவது இல்லை. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் ஆனாவுக்கு அச்சனா தெரியாதவர்களா இருந்தாலும் திசை கட்டு போவது இல்லை. திசை கட்டு என்ன செய்வதில்லை. இந்த கூகுள் மேப் இருக்கு. கூகுள் மேப்பு சில நேரத்தில் சரியா நடத்தும், சில நேரத்தில் கமாய்க்குள்ள கொண்டு போய் தள்ளிடும். ஆமா, என்ன பிரதர், என்ன சுமத்து பிரதர், ஞாபகம் இருக்கா? கடையத்துக்கு போகும்போது கூகுள் மேப்பை போட்டே போயிட்டேன். அது சொல்லிட்டு திடீர்னு லெஃப்டில் டர்ன் பண்ணும். லெஃப்டில் போனால் அங்கே கம்மா தான் இருக்கு. என்னடா இதில் கொண்டு வந்துட்டு ரிவர்ஸில் வந்துட்டு மறுபடி தான் சரியா என்ன செஞ்சிச்சு போக முடிஞ்சு. அதே போல் உலகத்தில் எவனாவது எவ்வளவு வசனம் இல்லாமல் வழி நடத்தினா நம்மளை எங்கேயா கொண்டு போய் தள்ளிடுவாங்க. வசனத்தின்படியார நாம் வாழும்போதும் நடக்கும்போது தான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு சென்றோம். அல்லேலூயா. சரி, மூன்றாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் நடக்கிறவர்கள் பேதைகளாக இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை.
அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்கள் மாத்திரமே அதுல நடப்பாங்க. யார் மட்டும்தான் நடப்பாங்க? இயேசுவின் வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனம் யார் யாருடைய இருதயங்கள்லாம் ஜீவிக்கிறதோ. வசனம் நம்முடைய இருதயத்தில் செத்து போகக்கூடாது. வசனம் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யணும்? ஜீவிக்கணும். யாருடைய உள்ளத்தில் எல்லாம் வசனம் ஜீவிக்கிறதோ அவர்கள் மட்டும் அந்த பாதையில் என்ன செய்வார்கள்? போவார்கள். அங்கேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சும்மா போக மாட்டாங்க. சும்மா போக மாட்டாங்க. கைத்தட்டி என்ன செய்வாங்க? கைத்தட்டி என்ன செய்வாங்க? பாடுவாங்க. பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன் நான், விண்ணவர் சேனையோடு பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன் நான், விண்ணவர் சேனையோடு பறந்திடுவேன் நான், இரட்சகர் இயேசுவை கண்டிடுவேன் நான், அந்த நாள் வெகு சந்தோஷ நாள், அந்த நாள் வெகு சந்தோஷ நாள். தூதர்கள் கீதங்கள் வானிலே முழங்க, தூயவர் வருகையில் ஆமென். நம்ம எல்லாரும் எப்படி போறோம்? பறந்துதான் போறோம். எல்லாரும் முழங்கால் படிட்டு அந்த பறந்து போகிற நாளுக்காக ஆயத்தப்படும்படியாக அந்த நாள் வெகு சந்தோஷ நாள், அந்த நாள் வெகு சந்தோஷ நாள். பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன் நான், விண்ணவர் சேனையோடு பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன் நான், விண்ணவர் சேனையோடு பறந்திடுவேன் நான், இரட்சகர் இயேசுவை கண்டிடுவேன் நான், அந்த நாள் வெகு சந்தோஷ நாள், அந்த நாள் வெகு சந்தோஷ நாள், அந்த நாள் வெகு சந்தோஷ நாள், அந்த நாள் வெகு சந்தோஷ நாள். அந்த நாளுக்காக என் இருதயம் வேத வசனத்தினால நிரம்பும். சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள், சொல்லப்பட்ட காரியங்களின் படிகாரம் என் இருதயம் வேத வசனத்தினால் நிரம்பும் போது என் சுகவாழ்வும் துளிர்க்கும், என் சுகவாழ்வும் துளிர்க்கும். தேவனுடைய வார்த்தையின் படிகாரம் என்னுடைய பிழைப்புக்கு ஏற்றதான வார்த்தைகளும் அங்கே உண்டு. கர்த்தர் எனக்கு தருவா. அந்த வேதம் என் இருதயத்தில் நிரம்பி இருக்கும்போது நான் சீயோனுக்கு நேராக, பரலோகத்து நேராக வழிநடத்தப்படுவேன். அங்கே துஷ்டமிருகம் இருக்க போறது இல்லை, தீட்டுள்ளவன் இருக்க போறதில்லை. ஓ நான் படியாதவன், நான் படியாதவள், எனக்கு ஒண்ணுமே தெரியாத, நான் எப்படி போவேன் என்று சிந்திக்க வேண்டியதில்லை. காரணம் என்னவென்றால் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அந்த பிள்ளைகள் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே வந்து இறங்கும்படியாக, நம்முடைய இருதயம் வேத வசனத்தினால் நிரப்பப்படும்படியாக, வேத வசனத்தினால் நிரப்பும்படியாக எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் இரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இருதயத்தில் வேத வசனம் பதிக்கப்பட்டிருக்கும் போது, வேத வசனத்தை நாங்கள் சேமிக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது என்பதை குறித்து நாங்கள் வேத வசனத்திலிருந்து பார்த்து அந்த இருதயம் வேத வசனத்தில் நிரப்பப்பட அவங்க தான் ஆண்டவரே கைதட்டி பாடி சீயோனுக்கு நேராக வருவார்கள். அவர்களுடைய தலையின் மேலே மகிழ்ச்சி உண்டாயிருக்கும், உடைய தலையின் மேலே சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆண்டவரே சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று சொல்லி ஆனந்த முழக்கத்தோடு கூட ஆண்டவரே இருதயத்தில் தங்கியிருக்கிற வேத வசனத்தின்படி யாரோ அந்த சீயோனுக்கு வந்து சேர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தல்லும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அப்படி எளிமையாக